6 பேர் பேசியாச்சு. வழக்கமா இந்த கிராமங்கள் எல்லாம் பேச போனா இந்த முதல் நம்பர் பேசும்போது எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. பேசிட்டு கடைசியா என்ன சொல்றான்னு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் திரும்பி வரும், என்னதான் சொல்றாங்கன்னு. ஆனா அவங்க எல்லாம் கேட்கறது பெரும்பாலும் இந்த சினிமா பாடல்கள் சம்பந்தப்பட்ட பட்டிமன்றங்களாவே தான் போச்சு. ஏன்னா அங்கெல்லாம் எந்த விஷயமும் கருத்தாருலாம் சொல்லவே முடியல. இது எனக்குமே கொஞ்சம் சவாலான புதுமையான தலைப்பு தான். நெஞ்சம் இனிக்கிறதா நிறைய கசக்கிறதா. கூட்டு குடும்பத்தை பற்றி 2 தரப்புலையும் சொன்னாங்க. கூட்டு குடும்பங்கள் தான் இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய நிதர்சனத்தை வெளியே எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணதாசனுடைய இயற்பெயர் நாராயணன், அவர் பேரு முத்தையா. நாராயணன்றது அவருடைய வளரப்போன இடத்துல அவரை முத்தையான்னு பேர் வச்சாங்க. அவருடைய இயற்பெயர் நாராயணன். அவர் பின்னாளில் புகழ்பெற்ற ஒரு கவிஞராக மாறியதற்கு பிறகு தான் பற்று வைத்திருந்த அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த பகுதியில் இருக்கிற பெருமக்களுக்கு எல்லாம் திருமணம் செய்து வைக்கிற வழக்கத்தை கையில் எடுத்து வைத்தார். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவர் ஏற்பாடு பண்ணி திருமணம் முடிச்சு வைக்கிறார். திருமணம் முடிச்சு வச்சுட்டு சென்னை ஒரு நாள் திரும்பவும் அந்த பகுதிக்கு செட்டிநாட்டு பகுதிக்கு போகிற போது அந்த திருமணமான வீட்டுக்கு போறார். அங்க என்ன எப்படி இருக்காங்க, அந்த திருமணம் பண்ணி வச்ச பையனும் பொண்ணும் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போனாராம். போய் கதவை திறந்திருக்காங்க. எல்லாம் உள்ள இருந்தவங்க வாங்க வாங்க கவிஞர் வந்திருக்காரு. உள்ள போனார். செருப்பை விட்ட உடனே உள்ள உட்கார்ந்துருந்த அந்த மாமியார் சொன்னாங்களா, இவரை பார்த்தோன்னா மாமியார், அதாவது இவர் திருமணம் பண்ணி கொடுத்த அந்த வீட்டினுடைய அம்மா, இவரை பார்த்தோன்னா கடுங்கோவமா சொல்லியிருக்காங்க. நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியார் அப்படின்னாங்களாம். இவர் பேர் நாராயணன் இல்லையா, நல்லா தான் சொன்னாரு நாராயண செட்டியாரு. பொல்லாத பொண்ணாக பொறுக்கி வச்சாரு. வள்ளுவரை கொண்டு வாசல்ல விட்டாரு. கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனார். நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியார். பொல்லாத பொண்ணாக பொறுக்கி வச்சாரு. வள்ளுவரை கொண்டு வாசல்ல விட்டாரு. கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனாரு. ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு, உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி திருவிழா குழம்பிடும். 8 கல்லு விட்டறிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கல்ல போனவன கூட்டி விடுவர. 8 கல்லு விட்டறிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கல்லு போனவன கூட்டி வீடு வர. 6000 வரைக்கும் அள்ளி வைக்க சிதனமும் 6 வண்டி சாமானம் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்கப்பள்ளி பார்க்குடமும் சோதி முன்னு ரத்தனமும் பச்சரிசி மோட்டுவுடன் பருப்பு வகை எத்தனையும் கண்டசரம் தோடு காப்பு வைர முதலமும் கண்டாங்கி பட்டு வகை காசியில் நெய்தப்பட்டு மெத்தையில 10 வகை விரிச்சு வைக்க கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பா எங்க தம்பி தன்மகளை தந்திருந்தா. வந்தாலே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாம, வந்தாலே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாம. அப்ப கொடுத்த சொத்து 6 நாள் தேராது, கப்பல்ல வருதுன்னு கதையா கதை பிடிச்சான் கபோதி பையன் சம்பந்திய. அப்ப கொடுத்த சொத்து 6 நாள் தேராது, கப்பல்ல வருதுன்னு கதையா கதை பிடிச்சான் கபோதி பையன். கண்ணா வளர்த்த புள்ள காலேஜில் படிச்சு மண்ணாலும் ராசாப்புல் வளர்ந்தது என் வீட்டில் பையனை. கண்ணா வளர்த்த புள்ள காலேஜில் படிச்சு மண்ணாலும் ராசாப்புல் வளர்ந்தது என் வீட்டில் பெண்ணா இவள் சனியன் புத்தி கெட்டு போனேன்னு. மருமகளை என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும். என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும். அள்ளி இலையில் இட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும். உன்ன ஒரு கை எடுத்தா உள்நாட்டில் நீர் வடியும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும். அள்ளி இலையில் இட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும். உன்ன ஒரு கை எடுத்தா உள்நாட்டில் நீர் வடியும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். வெண்டைக்காய் வெள்ளரி தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கு கீழிறங்க தெய்வம் எல்லாம் அப்படிக்கு சமைப்பாளே, அள்ளி அள்ளி வைப்பாளே. அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்து வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. இவளும் சமைச்சா எல்லாம் என் தலையெழுத்து. முருகையில கீரை மிளகா முளைச்சடி விடிஞ்சா எந்திரிச்சா வேறக்காய் இல்லையடி, குப்பையில கீரை கொத்தா கிடைச்சபடி அப்பா இவை எடுத்து சப்பாத்தி கல்லியை போல் வச்சாலே சமயம் இந்த வழிசார தந்தானே. வந்த நாள் தொட்டு இந்த மகனை பிரிச்சு வச்சா எந்த நாள் பாவமோ இப்ப சுத்துதடி. தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா குலகாரி குடும்பம் பிரிச்சு வச்சா. வந்த நாள் தொட்டு இந்த மகனை பிரிச்சு வச்சா எந்த நாள் பாவமோ இப்ப சுத்துதடி. தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா குலகாரி இங்க குடும்பம் பிரிச்சு வச்சா. சாமியெல்லாம் கூப்பிடுறா. கோட்டூர் கருப்பா கூலி கொடுக்கணும், ராங்கிய கருப்பா ரவைக்குள்ள கேட்கணும். அன்னைக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு பட்டிமன்றம் பேசிட்டு இந்த கவிதை சொன்னேன்.
கோட்டூர் கருப்பா கூலி கொடுக்கணும், ராங்கி கருப்பா ரவைக்குள்ள கேட்கணும். ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னுச்சு, அதான் கேட்க மாட்டேங்குத. பச்சை மரங்கள் வெட்டி பட்ட விறகு அடுக்கி வச்ச பின்னே நானும் வாழ வரப்போறேனா? ஒரு மகளை பெற்றேனா, உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்ன மகராசி பேயானான்னு அந்த பாட்டி அந்த மாமியார் முடிக்கிறார். கண்ணதாசன் கொன்றார். அதை மாமியார் முடிச்சோன்னா மருமக சும்மா இருப்பாரா? அவ ஆரம்பிக்கிறா. அவ கிடக்கிறா சூர்பனக. அவ முகத்தை யாரு பார்த்தா? அவங்க முகம் பார்த்து அடி எடுத்து வச்சேனா. 10 வராகன் பணம் கொடுத்தார் எங்களையா. எத்தனை பேர் சீதனமா இவ்வளவு கண்டவங்க? ராமாயணத்திலே ராமனுக்கு சீதனம் வந்தா, சீதனமா இத்தனையும் சேர்த்து வச்சா கொண்டு வந்தா. மாவை திரிச்சு வச்சு மலமலையை அடுக்கி வச்சு ஊர்கா அத்தனையும் ஒண்ணு விடாம வச்சு நாக்காளி முக்காளி 4 வண்டி ஏற்றி வச்சு பாயும் தலையனை பலவகையை கட்டி வச்சு ஹால் வீடு அடங்காத அலங்கார பீரோவும் கண்ணாடி சாமானும் கனத்தவள்ளி பாத்திரமும் அம்மி குளவி ஆட்டுக்கள் அத்தனையும் கட்டி கொடுத்து என்னை கட்டி கொடுத்தாங்க. ஆட்டுக்கள் கூட கட்டி கொடுத்து என்னை கட்டி கொடுத்தாங்க. வைரத்தால் கண்டசரம், வளைகாப்பு மோதிரங்கள், சிறுதாலி பெருதாலி சுட்டி எல்லாம் செய்தாங்க. தூக்க முடியாம தூக்கும் கழுத்தூர் 300 பவனுக்கு முள்ளங்கி பத்தையை போல எங்க அம்மா ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஒருவேளை சோத்துக்கு நாதி இல்லை வீட்டில். சாமியாரா போறதுக்கு உண்மகளை விட்டு இருந்தா நான் ஏன் இங்க வந்து நாத்த சோறு பொங்கணும்? மாமியாருக்காரு என்ன மனசு இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். எங்களுக்கும் அண்ணன் தம்பி 6-7 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணன் மண்டி அணியணியா வந்தாங்க. அந்த பக்கத்தில் அண்ணன் மண்டின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் அண்ணன் தம்பி 6-7 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணன் மண்டி அணியணியா வந்தாங்க. எங்காத்தா ஒரு நாளை எடுத்தறிஞ்சு பேசுறடி, என்னை போல் பொன்னாக பொத்தி வளர்த்தாடி. இது ஒரு மாமியாருக்கும் மரபுகளுக்கும் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை கண்ணதாசன் சொன்னது. இன்றைக்கு அந்த இணக்கம் எங்கே இருந்து தோற்றுவிக்கப்பட வேண்டுமோ, அந்த விதை எங்கிருந்து விருட்சமாக்கப்பட வேண்டுமோ, எந்த இடத்தில் அந்த ஸ்பார்க் அடிக்கணுமோ அந்த இடம் சரியாக இல்லை என்பதுதான் நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இவங்க சொன்னது 100% கரெக்ட். சரியாக இல்லை என்பது நிச்சயம்தான், நியாயம்தான், உண்மைதான். அன்னைக்கெல்லாம் 40க்கு 30 வீடு இருக்கும். ஹாலு 40க்கு 30 இருக்கும். நடுவில் தூளி போட்டு இங்கிருந்து ஆட்டி விட்டாங்கன்னா பையன் வெளியே போய் மாடெல்லாம் மேய்தான்னு பார்த்துட்டு திரும்பி கிச்சனுக்கு மீன் குழம்பு வேகுதான்னு பார்த்துட்டு இப்படி ஆடிட்டு இருப்பான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? தூளி கூட ஸ்பிரிங்ல விட்டுட்டான். ஜெகுஜுன்னு ஆட்டி விட்டா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த குழந்தை எகிரி போய் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல விழுந்துடுறான். அதோ எக்ஸ்கியூஸ் மீ, என் குழந்தை உள்ள விழுந்துருச்சு, எடுத்து கொடுங்க. அப்படி ஆயிடுச்சு. நியாயத்தையும் உறவுகளையும் உணர்வுகளையும் கற்றுக் கொடுத்து வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகளுக்கு எந்த விதமான நீதி பரிபாலனங்களும் வளர்த்து வார்த்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் நம் முன்னே இருக்கிற வருந்தத்தக்க செய்தி. இந்த சைட்ல சொன்னது நம்பிக்கை. ஒரு டாக்டர் ஜோக்கெல்லாம் கூட சொன்னாங்க. நம்பிக்கைன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு 25 வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போனோம்னா போறவங்க எல்லாருக்குமே அவங்க கொடுக்குற மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர்ல ஒரு இவ்வளவு பெரிய டப்பா. போற எல்லாருக்கும் ஒரு பாட்டில்ல பிடிச்சு கொடுப்பாங்க. தலைவலியா அதுதான், லூஸ் மோஷனா அதுதான், நெஞ்சு வலியா அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. சர்வரோக நிவாரணி ஒரு ரோஸ் கலர் மருந்து. அப்பெல்லாம் அந்த பேர் மட்டும் அந்த பாட்டில் எழுதி கொடுப்பாங்க. இப்படி மேலே ஒட்டி இருக்கும். அதுல கந்தசாமி, கருப்பை, முத்துசாமின்னு எழுதி கொடுப்பாங்க. ஒருத்தர் வேகமா போனா, ஐயா என் பேர் இல்லைங்க, வேற பேர் இருக்குது. டாக்டர் வாங்கி, அப்படியா கந்தசாமி இல்லை, உன் பேர் என்ன? முத்துசாமி. முத்துசாமி, இந்த இதுதான் உன் மருந்து. நம்பினார்கள். நம்பிக்கை என்பது வியாபித்திருந்த காரணத்தினாலே எதிர்வருகிற பிரச்சனைகளை கையாளுகின்ற போதும் நமக்கு எதிரே வருகின்ற விஷயங்களை எதிர்கொள்ளுகிற போதும் ஒரு நிதர்சனமான எழுச்சி மக்களிடத்தில் இருந்தது. அப்படி இருக்கும் போது எல்லாத்தையும் சந்தோஷமா தானே எடுத்துக்கணும்னு இவங்க சொல்றாங்க. அது இல்லையென்றது இவங்களுடைய ஆதங்கம். முதல்ல இந்த பிறவியே நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு சிவிடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிது. அவ்வளவு பெரிய பிறவியா நாம் பிறத்திருக்கோம். இந்த பிறவியை சரியான முறையில் நம் கையாளன்னா நார்த்தொடுத்து ஈக்கிலன், நன்றாய்ந்து முடிக்கிலன், பார்த்துளி பெய்யிலன், பல்லோர் பழுக்கிலன், தோல் பையில் நின்று தொழிலற செய்த கூத்தன் புறப்பட்ட கால். கூத்தன்னா உயிருங்க. இந்த தோல் பையில இருந்து அந்த கூத்தன்ற உயிர் ஒரு செகண்ட் அப்படி வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது எதுக்கு பிரயோஜனம்?
ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு எழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனரை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படி கிடைத்திருக்கிற இந்த பிறவியில் எல்லாமே நோட்டா சொல்லியிருந்தா ஆயிருமா? கண்டபுராணம் எழுதிய கச்சையப்ப முனிவர் மதுரையில் அரங்கேற்றம் பண்றதுக்காக போய் உட்கார்ந்தார். திகட சக்கரம் அப்படின்னு ஆரம்பிச்சாரா. சொன்ன ஒன்னும் ஒருத்த எந்திரிச்சு நீ சொல்ற தப்பு உட்காருட்டான். திகட சக்கரம்ன்ற வார்த்தையில் தான் தப்பு இருக்குது. திகழ் கூடல் தசக்கரம் அதான் ஒரு திகட சக்கரம் சொல்றாரு. இல்லம் தாவும் சேர்ந்து டா ஆகாது, அதனால நீ சொன்ன தப்புன்னு உட்கார சொல்லிட்டான். இதுல பெரிய விஷயம்னா கச்சையப்ப முனிவருக்கு திகட சக்கரம்ன்ற வார்த்தையை எடுத்து கொடுத்தது முருக பெருமான் தான். அப்புறம் அவரே கிளம்பி வந்து முருகன் கோயிலில் நின்று முருகனை கூப்பிட்டு, உங்க ஃபேமிலியில் எல்லாரும் இதே வேலையாக தான் இருக்கீங்களா? ஏற்கனவே உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பான பாட்டை எழுதி கொடுத்தான், தருமி மாட்டிட்டு முடிச்சான், நீ இந்த மாதிரி எனக்கு தப்பா உன்னை சொல்லிவிட்டேன்னு சொல்லி முருகனே திரும்ப வந்து அந்த சம்பந்தப்பட்ட புலவர்கிட்ட போய் பெரிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடந்து அதன் வாயிலாக வீர சோழியம் என்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கிய நாவல் நமக்கு கிடைச்சது. தவறு என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் அது தவறுதான். குறை என்று பார்க்க தோன்றிவிட்டால் அது குறைதான். இதில் உணர்வோ சுவையோ மகிழ்ச்சியோ இல்லை என்கின்ற கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை அணுகிற போது அதில் இருக்கிற குறைகள் மட்டும்தான் நமக்கு முன்னே தெரியும். கண்ணதாசனுடைய மனைவியின் பெயர் பொன்னம்மாள். அவங்க ரெண்டு பேரும் முதலேறு வரையில் சந்திக்கிறாங்க. அந்த அம்மா பால் சொம்பு எடுத்துட்டு உள்ள போனாங்க. கண்ணதாசன் பார்த்தார். காதல் மனைவிக்கு முதல்ல பார்த்த உடனே ஒரு பாடல் பிரசன்ட் பண்ணார். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமான ஒரு பாட்டு பண்ணார். அந்த அம்மா அதை கேட்டு டக்குன்னு லெஃப்ட்ல திரும்பிட்டாங்களாம். இது என்ன இது மாதிரி திரும்பி இன்னொரு பாட்டு பண்ணார். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமான ஒரு பாட்டு பண்ணார். அதையும் கேட்டு திரும்பி ரைட்ல திரும்பிட்டாங்க. என்னடா இது, உலகமெல்லாம் போட்டக்கூடிய மிகப்பெரிய கவிஞரா நம்ம இருக்கிறோம், நம்ம சொல்ற பாட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்டா காதல் மனைவிக்காக ஒரு கவிதை சொன்னார். கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவாள், கொடியோடும் இடையாட இடையோடு கனியாட குழல் மூடியாடி வருவாள், காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டனை கைதாக்கி சிறையில் இடுவாள், ஊடிட்டு கோடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் மஞ்சுமையிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கதையாக்கி உயரத்தில் ஏற்ற மனமே, அன்பான இதமான பண்பான பதமான அணி போன்ற மனைவி எவளே, என்போடு சதை யாவி எல்லாம் திகழ்கின்ற இணையற்ற தெய்வ மகளே, கண்போட ஒருமினி கால்போட ஒருமினி என்பாரின் காதல் சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ, தென்பாங்க குறையாத தெய்வீக இரவு என்னும் தீராத கோடி இரவு, செத்து கிடக்கின்ற 10 பிணங்களுக்கு தெரியாது இந்த உறவு. இதுதான் அந்த கவிதை. வெளியே பால்காரன் பெல் அடிச்சுட்டான், ஒன்றும் நடக்கல. அந்த அம்மா கொண்டு வந்த சொம்பு எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. கண்ணதாசன் வெளியே வந்தார். அவங்க அம்மா நின்று இருந்தாங்க. நீட்டி காலில் சாஸ்தாங்கமா விழுந்தார். எங்க இருக்குமா பிடிச்ச இந்த பொண்ணை, வெளியே பேசின ஒரு வார்த்தை கூட பேசல. கண்ணதாசனுடைய அம்மா சொன்னாங்களா, தம்பி சிரமப்படாத, இன்னைக்கு இல்லை இன்னும் நீ 1000 நாள் உட்கார வச்சு பேசுனீங்களா அங்கிருந்து எந்த ரியாக்ஷனும் வராது. ஏன் தெரியுமா, 2 ஸ்பீக்கரை அவுட்டு. காதுகள் கேட்காத மனைவிடத்திலே காதலை கற்றுக்கொண்டான் கண்ணதாசன். இந்த ஊருக்கு இல்லறத்தின் இலக்கத்தினை எடுத்து சொன்னான். 1000 பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சஞ்சாரம், அவள்தான் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிரவாகம், இறைவன் சக்தி உறவாகும் என்று இல்லறத்தின் தர்மத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான பாதையில் எடுத்து சொன்னான் கண்ணதாசன். செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசா தின்பதி பண்ணான். அவரை பத்தி மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய சொல்றாங்க, அதை நம்ம கெட்டதையா எடுத்துக்கணும். இப்படி ஒரு விஷயங்களை அதுல குறை இருந்தாலுமே நிறையாக எண்ணுகிற போது, கிளின்டன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுடைய அதிபர், முன்னாள் அதிபர் கிளின்டனும் அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டனும் வாகனத்தில் கார்ல போயிட்டு இருந்தாங்க. பின்னிருக்கையில ஹிலாரி உட்கார்ந்துருக்காங்க, முன்னிருக்கையில கிளின்டன் உட்கார்ந்துருக்கார். அந்த வாகனம் ஒரு பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு பங்க்ல நிக்குது. பெட்ரோல் போடுறதுக்கு வந்த பையன் அந்த பெட்ரோல் போட்டுட்டு திறந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஹிலாரியை பார்த்தான். அவனுக்கு என்ன தோணுச்சா, திடீர்னு ஹிலாரி உட்கார்ந்து இருந்தான், அந்த கண்ணாடியை டக்கு டக்குன்னு தட்டிட்டான். அவன் தட்டுன உடனே பாதுகாப்பு அதிகாரி எல்லாம் ஓடி வந்துட்டான். ஹிலாரி பார்த்துட்டு விட்டுரு ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அந்த கார்ல ஒரு கண்ணாடியை ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்குனாங்க. இறக்கிட்டு அவனை பார்த்து கேட்டாங்க, ஹாய் அலெக்சாண்டர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், எஸ் ஃபைன் ஹிலாரி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவன் கேட்டான்.
எஸ் ஃபைன், 2 பேரும் பேசியாச்சு. கண்ணாடி மீண்டும் ஏற்றப்பட்டது. வண்டி போயிட்டு இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா கிளின்டன் கேட்டார் மனைவிட்ட, இந்த பெட்ரோல் பங்க்ல ஒருத்தன்ட்ட பேசினிய, அவன் யாரு? மனைவிட்ட கேட்கிறான். மனைவி சொன்னாங்க, அவன் என்னுடைய வகுப்பு தோழன், கல்லூரியில் படிக்கும்போது என் கூட படித்தான். அவன் காலம் செய்த கோலம் இன்னைக்கு அவன் வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறான். சரி, ரைட்டு, முடிஞ்சிருச்சு. திரும்ப வண்டி போகுது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போன உடனே 2வது கிளின்டனே ஆரம்பிக்கிறார். ஏன் ஹிலாரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், சொல்லுங்க. நீ அவனுக்கு ரொம்ப நல்ல பழக்கம் சொல்ற, நல்ல நண்பர்கள் வேற சொல்ற. ஒருவேளை உங்க 2 பேருக்கும் இருந்த அந்த நட்பு வந்து காதலாக மாறி நீ அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் உன் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு கிளின்டன் கேட்டாரா. அதுக்கு ஹிலாரி சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் ஆயிருக்காது. அவனை நான் திருமணம் செய்திருந்தால் அவன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியா முன்னாடி உட்கார்ந்திருப்பான், நீ பெட்ரோல் போட்டு இருந்திருப்பான். இது ஒரு பெண் தன்னுடைய பெண் தன்மையின் மீதும் ஆணாதிக்க சக்தியாக என்னால் வார்த்தெடுக்க முடியும் என்கின்ற அதிகபட்ச உச்ச நம்பிக்கை. இது எல்லா உயிரினத்திற்கும் இருக்கணும். புலிக்கு ஏதாவது ஒரு இறையை அடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தால் மட்டுமே அதற்கு வாழ்வு சாத்தியம். எலிக்கு பூனையிடம் மாட்ட மாட்டோம் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அதற்கு உயிர் நிச்சயம். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை போல மனிதர்களுக்கும் பிறந்திருக்கிற இந்த பிறவியிலே தோல்விகளோ சிரமங்களோ சிக்கலோ கஷ்டமோ வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற கண்ணதாசனின் வைர வரிகளை மனதில் கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் எந்த திருவிழாவும் இனிப்பாகவே இருக்கும். அந்த இனிப்பு என்றென்றைக்கும் உங்களிடத்தில் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி, பெற்றதாயை மகன் மறந்தாலும் பிள்ளை பெறும் தாய் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை வேண்டிய உடல் மறந்தாலும் உன்னை என்று மறவேன் அன்னைத்தமிழை என்று அன்னைத்தமிழை மீண்டும் வணங்கி உங்களை எல்லாம் சந்திக்கிற அந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த பேரூர் தமிழ் மன்றத்திற்கும் இணைய சகோதரர் அண்ணன் ரவி அவர்களுக்கும் ஒருங்கிருந்து இந்த நிகழ்வினை கேட்டு பார்த்து ரசித்த உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.